வணக்கம் மக்களே, கரண்ட் பில் யாரெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. கம்பல்சரி அனைவரும் இதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கரண்ட் பில் கட்டும் போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்னென்ன திடீர் மாற்றங்கள் வந்திருக்கு கரண்ட் பில் கட்டுறதுல, அந்த ஒரு யூனிட்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ண போறாங்க, நாம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற அனைத்து முழு விவரங்களும் கொடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அது மூலமா நீங்க ஈஸியாவும் பாத்துக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்னாடி மே 10 முதல் வந்துட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது அமலுக்கு வந்துருச்சு. இந்த மே 10 உங்க வீட்டுல ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேல இலவசம் தான். அதுக்கு முன்னாடி ரீடிங் எடுத்தது இருக்கு அப்படின்னா நீங்க பே பண்ணாம இருக்கீங்கன்னா பழையபடி தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பழைய ஆட்சியில வந்துட்டு 2 மாசத்துக்கு சேர்த்து 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கொடுத்தாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் 2 மாதத்திற்கு சேர்த்து 500 யூனிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, அதுல 200 யூனிட் இலவசம் அப்படின்னும், இல்ல உங்களுக்கு கரண்ட் பில்லே வராது, நான் 100 யூனிட் 200 யூனிட் தான் யூஸே பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த 200 யூனிட் ஆனது இலவசம். அதுவே நீங்க 500 யூனிட்டுக்கு மேல கடந்துருச்சு அப்படின்னா உங்களோட கரண்ட் பில் ரீடிங் பழையபடி 100 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். மீதிக்கு நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நிலையில தான் புதிய மின் கட்டணத்துக்கும் இப்போ பழைய மின் கட்டணத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரப்போகுது மேஜரா அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 210 யூனிட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 282 ரூபா வந்து பே பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி. ஆனா இப்ப உங்களுக்கு 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசம், அது அப்படியே போயிடும். மீதி 10 யூனிட்கான பேமெண்டா நீங்க 47 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை யூனிட்க்கு எவ்வளவு பிரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க 200 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறீங்க, 400 யூனிட்குள்ளார பயன்படுத்துறீங்க என்னும் போது அந்த 200 யூனிட்களை தாண்டி 201 இருந்து ஒரு யூனிட்க்கு 4 ரூபா 70 பைசா அப்படின்னு கணக்கிடப்படும் சொல்லி இருக்காங்க. அதுவே 401 யூனிட்ல இருந்து 500 யூனிட்கள் வரையும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 6 ரூபா 30 பைசா வசூலிக்கப்படும். இதுல நிறைய மக்கள் எங்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இபி ரீடிங் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மின் கட்டணம் இவ்வளவு வந்திருக்கு, அது கரெக்டா இருக்கா இல்லையா, நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 450 யூனிட் வந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நம்ம 400 யூனிட்க்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். 400 யூனிட்க்கு ஒரு பர் யூனிட்க்கு 4 ரூபா 70 பைசா